இதற்கிடையே நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் எம்பி திரு சு வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடுமையான கண்டனங்களுக்கு பிறகு அகற்றப்பட்டிருக்கு ஹிந்தியில் அந்த வைக்கப்பட்ட பெயர் பலகை. உங்களுடைய முதற்கட்ட கருத்து? மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி இது. இந்த பிரச்சனையை காலையில் முதலில் எக்ஸ்தல வாயிலாக தமிழகத்தின் பொது கவனத்திற்கு கொண்டு வந்தோம். ஆனால் மொத்த தமிழகமும் இதற்கு எதிராக இவ்வளவு வலிமையான ஒரு வினையை ஆற்றியதுதான் தமிழ்நாட்டிலே இருக்கிற ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இருக்கிற உணர்வு. ஒரு நூற்றாண்டாக ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நம்முடைய முன்னோர்கள் இங்கே உருவாக்கி வைத்த அரசியல் இன்றைக்கு நம் மொழியை பாதுகாப்பதில் எவ்வளவு விழிப்புணர்வோடு நம்முடைய மாநிலம் இருக்கிறது என்பதற்கு ஒரு முன்னுதாரணம். அதனுடைய ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடுதான் இது. காலையிலேயே நம்முடைய தெற்கு ரயில்வேயினுடைய பொது மேலாளரை தொடர்பு கொண்ட பொழுது அவர் மருத்துவமனையிலே இருக்கிறார், நான் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக ஒரு விரிவான அறிக்கை வெளியிட்டதும் தமிழ்நாட்டினுடைய பல அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் உடனுக்குடனே இதற்கு எதிராக தங்களது கருத்துக்களை வெளியிட்டதும் திருச்சியிலே இருக்கிற தமிழ் உணர்வாளர்கள், கட்சியை சார்ந்த தோழர்கள், உடன்பிறப்புகள் எல்லாரும் போராட்ட களத்திலே இறங்கும் பொது தளத்திலும் அதே போல தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் அனைத்தும் இந்த பிரச்சனையை எவ்வளவு முக்கியமான பிரச்சனையாக எடுத்து முன்கொண்டு எடுத்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் திருச்சி மிக முக்கியமான முதல் மையம். ஹிந்தி திணிப்புக்கு எதிரான முதல் எதிர்ப்பு மாநாடு நடந்த இடம் திருச்சி. எனவே திருச்சியில் அதுவும் மிக முக்கியமான நுழைவாயிலில் நேரடியாக ஹிந்தி சமஸ்கிருத சொல், அது ரெண்டுமே சமஸ்கிருத சொல்லை எழுதி வைத்திருக்கிறது என்பது அப்பட்டமான ஒரு ஹிந்தி திணிப்பினுடைய அடையாளம். அதற்கு எதிராக தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்திருக்கிற இவ்வளவு பெரிய எழுச்சி அல்லது எதிர்ப்பு, இதற்கு தெற்கு ரயில்வே அடிபணிந்து அந்த பெயரை இப்பொழுது நீக்கி கொண்டிருக்கிறது என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி. இதில் ஈடுபட்ட, இதை கருத்து தெரிவித்த, இந்த உணர்வை வெளிப்படுத்திய எல்லோருக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய அரசு இதுபோன்று தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கு எதிர்ப்பு கண்டனங்கள் எழுந்த நிலையில தற்போது அந்த பெயர் பலகை என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்காக நன்றி திரு சு வெங்கடேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.